ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி காலையில் ஒர்க் அவுட் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு க்ரீன் டீ குடிக்க வந்தாச்சு. ஏன் ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா, பசங்களுக்கு குவார்ட்டர்லி லீவ் விட்டாச்சு இல்லையா, அதனால் அவங்க கூட சேர்ந்து நானுமே நல்லா தூங்கிடுறேன். 6:30 ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, மதியானம் லஞ்சையுமே காலையில் எல்லாமே சேர்த்து முடிச்சிருவேன். காய், கூட்டு, பொரியல், கீரை, முட்டை, பன்னீர் வேக வைக்கிறதுனா அது எல்லாத்தையுமே சேர்த்து நான் காலையிலேயே பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால எனக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன் எல்லாத்தையுமே காலையில் பண்ணுறீங்க, மதியானம் பண்ணலாமே அப்படின்னா, நம்ம கார்ட்டூன் சேனல் வச்சுருக்கோம்ல, அதுக்கு 6 hours எனக்கு வந்துட்டு 6 hours 7 hours வந்து அதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து என்னால் மதியம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது லஞ்சை வந்து பார்க்குறதோ அந்த மாதிரி டைம் எனக்கு கிடைக்காது. டைம் மேனேஜ்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திர மண்டத்தெல்லாம் கூட விலக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே வருவேங்க. அதை தான் இந்த வீடியோவில் அப்படியே டீ குடிச்சிட்டு பேசிட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். மார்னிங் வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இட்லி தான் வச்சுருந்தேன். மில்லட் இட்லி இல்லை, நார்மல் இட்லி. மில்லட் மாவு தீந்து போயிடுச்சு, அதனால தான் இந்த இட்லி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இனி நாளைக்கு ஊற போட்டு அரைக்கணும். அதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்டுமே கூட நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன். இன்றைக்கி 2 இட்லி தான், கூட எக்கு எதுவுமே வச்சுக்கல. உங்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா 2 இட்லி எனக்கு பசி கட்டாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து எக்கு நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நறுக்கி போட்டு ஆம்லேட் போட்டு நீங்கள் நல்லா ஃபில்லிங்காக 2 எக் எடுத்துக்கலாம், ஒரு 2 இட்லி எடுத்துக்கலாம். அப்போனா உங்களுக்கு இட்லியோட அளவு கம்மியாகும். கார்போஹைட்ரேட்டோட அளவு அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு முட்டை சேர்த்து சாப்பிட பிடிக்கல, காலையிலேயே எனக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட 2 பன்னீர் வச்சு சாப்பிட்லாம். வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஒரு 5-6 நட்ஸ் வந்து பாதாம் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். முந்திரியை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகாது. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு எனக்கு மட்டும் மாவை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க, சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு. பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருந்தது, காலையில் வச்ச இட்லி சாம்பாரே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டு சார் வந்துட்டு வெளியில் சாப்பிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு மீட்டிங் இருந்தது அப்படின்னால மாமா வந்து வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. பசங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானே அப்படிங்கிறதுனால, பசங்களுக்கு உருளைக்கிழங்குனா பிடிக்கும் இல்லையா, அதனால அவங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுட்டு காலையில் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்ச அந்த இட்லி சாம்பாரையே வந்து பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. இதுதான் மத்தியானம் பசங்களுக்கான சாப்பாடு. எனக்கு வந்து காலையிலேயே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மத்தியானம் லைட்டாக தேய்ச்சி போட்டு எடுக்கிறதுக்கு மட்டும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்புறம் ஆனியனையுமே வந்து தயிரெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு உப்பு போடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. மறுபடியும் சாப்பிட போகும்போது லைட்டாக உப்பை போட்டு எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து நைட்டுக்குமே சேர்த்து குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். ஆனால் வந்து அது கரெக்டாக இல்லை, கொஞ்சம் பத்தலை. அதனால சரி நைட்டுக்கு வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வச்சுட்டேன். மதியத்துக்கு பசங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு அப்புறம் வந்து இது பண்ணிட்டேங்க. காலையில் வச்ச சாம்பாரே கொடுத்து இன்றைக்கி சிம்பிளாக வேலையை முடிச்சாச்சு. சரி ரைஸை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் 2 சப்பாத்தி, கொஞ்சம் தயிர் பச்சடி, அப்புறம் 2 முட்டை, ஹோல் முட்டை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா காலையில் நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கல இல்லையா, வெறும் 2 இட்லி மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் மஞ்சள் கருவோடு சேர்த்து தான் இன்றைக்கி 2 முட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். எக்கு வந்து எடுத்துக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறீங்க. எக்கு தாராளமாக வெயிட் லாஸில் எடுத்துக்கலாம். எக்கு எடுத்துக்கும் போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். பேலியோ, கீட்டோ, ஜிஎம் இந்த மாதிரியான டயட்டுகள் எல்லாத்துலேயுமே தாராளமாக எக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு முட்டை வந்து மஞ்சள் கருவோடு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேற்பட்ட முட்டைகள் எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லோவோ அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதை தான் நான் சொல்லுவேன். மத்தியானம் வந்து சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹீட்டு தானே, அதுவும் மதியான நேரத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து வெண்ணெய் இல்லாத மோர், அதாவது கொழுப்பு இல்லாமல் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்த மோர் வந்து பிளெயின் மோர் மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கலந்து அந்த மோரை வந்து குடிச்சிக்கிட்டேன், ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா மத்தியானம் வந்து நேரத்தில் நம்ம கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லது, ஹீட்டு வந்து இருக்காது. ஹீட்டு ஓவர் ஆகும்போது பைல்ஸ் ப்ராப்ளமுமே கூட வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி மோர் எடுத்துக்கிறோம், இளநீ எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்குமே உதவியாக இருக்கும் மோர் குடிக்கிறது. ஹீட்டையுமே பேலன்ஸ் பண்ணும், முடி கொட்டாது. நான் அதிகமாக வந்து முடியை கொஞ்சம் பாதுகாத்துக்கணும்னு நினைப்பேன் வெயிட் லாஸில் இருக்கும்போது. ஏன்னா அதிகமாக நம்மளுக்கு லாஸ் ஆகிறது முடி மட்டும்தான். அதனால் முடியை கேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி மோர் குடிங்க, அப்புறம் இளநீ குடிங்க.
ஈவினிங் வந்துட்டு ஒரு டீ எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 5, 6 பாதாம் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் பாதாமாக கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிடுங்க. மறந்தன்னைக்கு ஓகே, நீங்கள் வந்து அசால்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அப்புறம் இன்றைக்கி காய்கறிகள்லாம் எடுத்துக்கல, அதனால இன்றைக்கி வந்து பாதாம் எடுத்துக்கிட்டேன். காய்கறி எடுத்துக்கிட்டால் பாதாம் எடுத்துக்க வேண்டாமா அப்படிங்கிறது கிடையாது. காய்கறி எடுத்துக்கும் போது பாதாம் நான் பெருசாக சாப்பிட்றதில்ல. காய்கறி எடுத்துக்காத அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாதாம் வந்து சாப்பிட்டுப்பேன். அப்புறம் ஒரு கப்பு வந்து வித்தவுட் சுகரில் டீ குடிச்சேங்க. மார்னிங் வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னு சொன்னேன்னா, அதனால ஈவினிங் வந்து களத்தில் இறங்கியாச்சு. இந்த த்ரெட்மில்லோட ப்ரைஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. த்ரெட்மில்லோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 வந்துச்சுங்க, 60,000 ரூபாய். இதுக்கு லிங்க் கேட்டிருக்கீங்க. நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலை, டைரெக்டாக வந்து திருச்சியில் ஒரு ஷோரூம் இருக்குது. ஷோரூமோட டீட்டெயில் எல்லாமே கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 100 kg 110 120 இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 60K வருதுங்க. இதுவே வந்து கம்மியான வெயிட் உள்ளவங்க, நான் 70 கிலோ தான் இருக்கேன், 80 கிலோ தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 40,000க்குமே வந்து இந்த மாதிரி த்ரெட்மில் மிஷின் இருக்குது. நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இது தேவையான அஃபோர்டபுள் ரேட்லேயுமே கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம். நம்ம கொஞ்சம் வெயிட் ஓவர் இல்லையா, அதனால் வந்து எனக்கு 60K ஆயிடுச்சு. நல்லா ஓடி வந்து நல்லா வேர்த்துருக்குங்க. காலையில் ஓடணும் அப்படின்னா இன்னுமே நல்லா சலசலன்னு எனக்கு வேர்க்கும். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி வேர்வை கம்மின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து சாப்பிட்ட உடனே வந்து யாருமே எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீங்க. நைட்டு சாப்பிட்ட உடனே ஈவினிங் அந்த டீ காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, சுகர் இல்லாமல், அந்த டைமில் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, த்ரெட்மில் ஓடுறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 ஹவருக்கு கொஞ்சம் வயிறை ஃப்ரீயாக விடுறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் நம்மளால் பண்ண முடியாத பட்சத்துக்கு நான் இந்த மாதிரி ஈவினிங் பண்ணிப்பேன். மற்றபடி டெய்லி எல்லாம் கிடையாது. பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா காலையில் ரெகுலராக வந்து மார்னிங் ஒர்க் அவுட் தான். அது கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் மார்னிங் ஒர்க் அவுட்டில் தான் நல்ல ஒரு ரிசல்ட் சேஞ்சை வந்து பார்த்தேங்க. வெயிட் லாஸில் சூப்பராக இருந்தது. நமக்குமே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். வெளியில் போய் வாக்கிங் போகும்போது இன்னுமே வந்து மைண்டு நல்லா ரிஃப்ரெஷிங்காக நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி வச்சுக்கிட்டேன். அதனால் இன்னுமே கொஞ்சம் நல்லா வேர்த்திருக்கு. ஏன்னா எனக்கே வந்து ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடி இருக்கும், எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகிருக்கு, எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அதுலேயே வந்துடும். உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் மிஷின் வந்து த்ரெட்மில் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நைட்டு வந்து பசங்களுக்காக மஷ்ரூம் கிரேவி வச்சுருந்தேன். சரி, எனக்கு மஷ்ரூம் கிரேவி கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சா, நல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு சூப்பராக இருந்தது, தகன்ட்டு. சரி ஓகே, ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணது கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. காலையிலேருந்து பெருசாக ஒன்றும் சாப்பாடு எடுத்துக்கலையா, இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி தானே எடுத்துக்கிட்டேன். அதனால் ஒரே ஒரு தோசையும் மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. இதுதான் என்னோட டின்னர் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய கிளாஸில் ஹாட் வாட்டர் எடுத்துப்பேங்க. அதை குடிச்சிட்டு அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. நீங்கள் வந்து டயட்டில் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.